திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 858. அதிகாரம் இகல். சங்க காலத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் புலமை பெற்ற புலவர்களை ஆதரித்து வந்தார். அவரது அவையில் வடவாயிலில் தமிழ் சங்கமும் தென்வாயிலில் வடமொழி சங்கமும் இருந்தன. தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக நக்கீரரும் வடமொழி சங்கத்தின் தலைவராக கோடன் என்பவரும் இருந்தனர். தமிழ் புலவர்கள் எந்த செய்யுளை கூறினாலும் அதை இகழ்ந்து வந்தார் கோடன். இதை பற்றி தமிழ் புலவர்கள் நக்கீரரிடம் முறையிட்டனர். கோடன் தமிழை இகழ்ந்து பேசினான் என்று கேட்டதும் நக்கீரர் குதித்தெழுந்தார். உடனே கோடனை சந்திக்க வடமொழி சங்கத்திற்கு சென்றார். நக்கீரர் வருவதை அறிந்ததும், கீரனுக்கு என்ன தெரியும், வடமொழிக்கு ஈடாகுமா தமிழ், அவரை உள்ளே விடாதீர்கள் என்று உரக்க கூச்சலிட்டார் கோடன். தமிழை இகழ்ந்த கோடா, உன்னை என்ன செய்கிறேன் பார் எனும் முழங்கிய நக்கீரர், முரணில் பொதியின் முதற்புத்தேல் வாழி பரணர் கபிலரும் வாழி அரணிலா ஆனந்த வேட்கையான் வேட்கோட் குயக்கோடன் ஆனந்தன் சேர்க சுவாகா என்று உணர்ச்சி பொங்க பாடியதும் கோடன் உயிரற்று விழுந்தான். வடமொழி புலவர்கள் எல்லாம் சங்கத் தலைவர் செய்த பிழைக்கு நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், அவர் உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்று மன்றாடினர். நக்கீரர் சினம் தணிந்து, ஆரியம் நன்று தமிழ் தீது என உரைத்த காரணத்தால் யமனால் கொண்டு போகப்பட்டவனை பொதிகை மலை வாழும் அகத்தியர் ஆணையால் தமிழே உயிர் கொடுத்து காக்கட்டும் என்று பாடினார். உடனே உயிர் பெற்று எழுந்த கோடன், தமிழால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்பதை உணர்ந்தேன், தமிழ் தெய்வாம்சம் கொண்டதே என கூறி தனது செயலுக்கு மன்னிப்பு கோரி நக்கீரர் பாதம் பணிந்தார். தமிழ்ச்சங்க புலவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை நீக்கிக் கொண்டால் நன்மை விளையும், மாறாக அதை மிகுதியாக வளர்த்து கொண்டால் தீமை விளையும் என்பதை இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம், அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மன வேறுபாட்டை கூட்டினால் கேடு, அன்பு நெஞ்சத்திற்கு ஏது ஈடு.